Welcome to Alpha Coaching Center. நியமன தேர்வு 2024க்கு நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்க அப்படினா சோஷியல் சயின்ஸ்க்கு ஓகேங்களா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எகனாமிக்ஸ், சிவிக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகேங்களா. சோ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மந்த்ல இருந்து ஜூலை மந்த்க்கு வந்து மாத்திருக்காங்க. 21/7/2024 இதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் ஓகேங்களா. ஸோ 21/7/2024. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40 டேஸ் இருக்கு. இந்த 40 டேஸை கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களால் எல்லாத்தையும் நல்லா ரிவிஷன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் பேஜுங்க சரிங்களா. இது முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் பேஜ். ஸோ ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக உங்களுக்கு வந்து 15 டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. டோட்டலாக வந்து உங்களுக்கு 50 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன போர்ஷனை படிக்கணும், எதெல்லாம் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 2 டேஸ் டைம் இருக்குது ஓகேங்களா. 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளில் வந்து அந்த பாடத்தை எல்லாத்தையும் உங்களால் கரெக்டாக படிக்கவும் முடியும், ரிவிஷன் பண்ணவும் முடியும் சரிங்களா. ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் இருக்கும், 60 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக ஒரு 1000 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க 6th-லேருந்து 10th வரைக்கும். ஸோ ஈச் டெஸ்ட்டுக்கு வந்து 60 கொஸ்டின்ஸு. டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2022 நடந்த நியூ புக்கில் ஓகேங்களா டெட் பேப்பர் 2ல கூடிய சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ இதில் ஒரு 500 கொஸ்டின்ஸ் பக்கம் வரும் சரிங்களா. ஸோ மேலே ஒரு 1000 கொஸ்டின், கீழே வந்து ஒரு 500 கொஸ்டின் வரும். ஆக மொத்தம் ஒரு 1500 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் இந்த சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் கேட்குற கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்துடும் சரிங்களா. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்து 300 ரூபா ஃபீஸுங்க ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த நம்பருக்கு வந்து அனுப்பிட்டு உங்கள் நேமு ஓகேங்களா, நீங்கள் அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டையுமே இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ் ஆனது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா நீங்களே டைரெக்டாக கீழே வந்து ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டெஸ்ட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து 17/6/2024 ஓகே. இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டேட்டு அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஓகே. 2 டேஸ் டைம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. அதேமாரி 6th சிவிக்ஸ் ஒரு ஸ்ட்ராங், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான போர்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான போர்ஷன் ஓகேங்களா. 2 டேஸில் இதை படிக்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 40 டேஸ் இருக்கு. சரியாக ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா. ரிவிஷன் பண்ணும், அதே போல் நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் பிரித்து போட்டிருப்போம். டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் வருங்க சரிங்களா. செகண்ட் டெஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th சிவிக்ஸுங்க, அதுக்கு அடுத்து 6th ஜியோகிராஃபி ஓகேங்களா. தேர்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி, அதேமாரி 6th எக்கனாமிக்ஸு, 10th எக்கனாமிக்ஸ் இது வந்து தேர்ட் டெஸ்ட்டுக்கு. 4th டெஸ்ட்டுக்கு 10th ஜியோகிராஃபி மட்டும் ஓகேங்களா 60 கொஸ்டின்ஸ் வரும். 5th டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. இந்த ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. 7th டெஸ்ட்டு, 8th டெஸ்ட்டு, 9th டெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்போம். 10th டெஸ்ட் வந்து 7th ஜியோகிராஃபி, 9th எக்கனாமிக்ஸு, 11th டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th சிவிக்ஸு, 10th சிவிக்ஸு இங்கெல்லாம் ரிவிஷன் ஓகேங்களா. 11 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ரிவிஷன் தான். 12th டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஜியோகிராஃபி, 10th ஜியோகிராஃபி வந்து ரிவிஷன் ஓகேங்களா. 13th டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் ரிவிஷனு. 14th டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் வந்து ரிவிஷன் ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை மட்டும் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாமில் ஒரு நல்ல மதிப்பெண்ணானது எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தினா போதும் ஓகேங்களா. 40 டேஸ் இருக்குது. இந்த 40 டேஸை நல்லா படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக யூஸ் பண்ணணும்? ரிவிஷன் தான் மெயினாக ஓகேங்களா. ஸோ படிக்காத டாபிக் வந்து படிக்கணும், படித்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணணும், கொஸ்டின்ஸை வந்து தப்பு இல்லாமல் எக்ஸாமில் எழுதணும் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். டெஸ்ட்டை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா. டெஸ்ட்டை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் 25+ கொஸ்டின் வந்து எக்ஸாமில் எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த எக்ஸாம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களால் வந்து எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க்கானது கண்டிப்பாக டெஃபினட்டாக எடுக்க முடியும் ஓகேங்களா. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது.
முன்னாடியே அட்மிஷன் போட்டுக்கோங்க சரிங்களா. ஆஃபர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அட்மிஷன் போட்டுக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.